இதுவரை அளித்த பாடல்களில் பிரிவால் உயிர்விடும் நிலை பற்றி கூறிய அடிகளார் அவரின் திருவடி பயன் நல்க வேண்டி நிற்கின்றார். எனது கீழ்மையான நிலை நானே வருவித்து கொண்டது ஆகும். எனவே நீர் மெய்யன்பர்கள் பெற்றுள்ள இன்ப நிலையை எனக்கும் அளித்தருளல் வேண்டும் என்பதை வேண்டுவார் ஆயினார். என்ன சொல்றார் பாருங்க சுவாமிகள், எந்த காலத்தும் மாறுதல் என்பது இல்லாத பேரருள் கொண்ட கருணை வெள்ளமே. அதைத்தான் நாங்கள் சுருக்கிறார். மாறில்லாத கருணை வெள்ளமே, மாறில்லாத கருணை வெள்ளமே, உன் அன்பர்கள் முந்தி வந்து உமது மலத்திருவடிக்கு அன்பு செய்து உன்னின் விசுவாசத்தால் கலந்து நிற்கும் பேற்றினை பெற்றனர். என்ன சொல்றார் பாருங்க, உன் அன்பர்கள் முந்தி வந்து உமது மலத்திருவடிக்கு அன்பு செய்து உன்னின் விசுவாசத்தில் கலந்து நிற்கும் பேற்றினை பெற்றனர். முடிவு என்பது இல்லாதவராகிய, என்ன சொல்றார் பாருங்க, முடிவு என்பது இல்லாதவராகிய நீர் எளிதாக காணக்கூடியவராக வந்து ஒளிமயமான திருவருள் தந்தருளினாய். அதற்கு முன்னர் நான் உலகில் தவழ்ந்தவனாக இருந்தேன். தவழ்ந்தவனாகவே இருந்தேன். அது எனது தீவினை நிகழ்வேயாம். இதுவரை அளித்த பாடல்களில் பிரிவினால் உயிர்விடும் நிலை பற்றி கூறிய அடிகளார் அவற்றின் திருவடி பயன் நல்க வேண்டி நிற்கின்றார். தனது கீழ்மையான நிலை நானே வருவித்து கொண்டது என்றும், எனவே நீர் மெய்யன்பர்கள் பெற்றுள்ள இன்ப நிலையை எனக்கும் அருளல் வேண்டும் என்று நம்முடைய சுவாமிகள் யாரை பார்த்து கேட்கிறார்? நம்முடைய தலைவனாகிய ஈசனை பார்த்து கேட்கின்றார். எப்படி கேட்கிறார் பாருங்கள், எனது கீழ்மையான நிலைக்கு நானே வருவித்து கொண்டது, எனது கீழ்மையான நிலைக்கு என்னுடைய தீவினைகளே காரணமாகும், அவற்றாலே எனக்கு தீவினைகள் வந்தது. ஆகவே நீர் மெய்யன்பர்கள் பெற்றுள்ள, அதாவது மெய் அன்பர்கள் பெற்றுள்ள இன்ப நிலையை எனக்கும் அளித்தருளல் வேண்டும். அளித்தல் வேண்டும் கூட சொல்ல, அளித்து அருளல் வேண்டும் என்பதை அளித்தருளல் வேண்டும் என்று விளக்குகிறார். எனக்கு அளிக்க வேண்டும் கூட கேட்கல. சுவாமிகள்கிட்ட என்ன எப்படி கேட்கிறார் பாருங்க, எனக்கு அளித்து அருளல் வேண்டும், அந்த நிலை எனக்கும் தந்து எனக்கு அருள் கிடைக்க வேண்டும் என்று சுவாமிகள் நம்முடைய இறைவனாகிய ஈசனை நோக்கி வேண்டி கேட்டுக்கொள்கிறார். வாருங்கள், தொடர்ந்து நாம் திருவாசகத்தை சிந்தித்து எல்லாம் வல்ல இறைவனுடைய வாழ்வில் எல்லா வளங்களையும் பெறுவோம். அவனர்களாலே அவன் தாள் வணங்கி தினந்தோறும் திருவாசகத்தை வாசித்து வாழ்வில் எல்லா வளங்களையும் பெறுவோமாக. நன்றி, வணக்கம்.